பல நேரங்களில் பெண் அதிகாரிகளுக்கு ஆண் காவல் அதிகாரிகள் சல்யூட் அடிக்க மாட்டார்கள். பெண்கள் எப்படி காவல்துறையில் திறமையாக செயல்பட முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கலாம். சீனியர் அதிகாரிகளே கூட நம் திறமை மீது சந்தேகப்படுவார்கள். ஆனால் உங்கள் செயல்பாடுகள் இறங்கியே இருக்கும் கைகளை உயர்த்தி உங்களுக்கு சல்யூட் கிடைக்க செய்யும். இப்படி பேசியவர் வேறு யாருமல்ல, முதல்வர் விஜயின் முக்கிய திட்டமான சிங்கப்பெண் பாதுகாப்பு படையின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பவானீஸ்வரி IPS. காவல்துறையில் DSPயாக பணியாற்றி வந்த அப்பாவின் காக்கி சட்டையும் அதில் இருந்த மிடுக்கும் பவானீஸ்வரியை காவல்துறையை நோக்கி ஈர்த்தது. கல்லூரி காலத்திலேயே குரூப் 1 மற்றும் IPS தேர்வுகளுக்கு தயாராகியே வந்தார் பவானீஸ்வரி. MA முடித்த பவானீஸ்வரி 1997 நடந்த தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தில் குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஆட்சியர் பணிக்கு செல்ல வாய்ப்பிருந்தும் காவல்துறை பணியையே தேர்வு செய்தார் பவானீஸ்வரி. பல்வேறு மாவட்டங்களில் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றிய பவானீஸ்வரிக்கு 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் பரிந்துரையால் பதவி உயர்வில் ப்ரமோட்டட் IPS ஆகும் வாய்ப்பு கிடைத்தது. பதவி உயர்வு கிடைத்த பவானீஸ்வரிக்கு கன்னியாகுமரி SP பதவி தேடி வந்தது. கடலோரமும் எல்லையோரமுமாக இருந்த கன்னியாகுமரியின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகச்சிறந்த அனுபவத்தை பெற்றார் பவானீஸ்வரி. அதே நேரம் சாமானிய மக்கள் எளிதில் அணுகும் போலீஸ்காரராகவும் திகழ்ந்தார். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் கூடுதல் கவனம் செலுத்தி விசாரிக்க செய்தார். இதன் பின்னர் கீழ்ப்பாக்கம் துணை ஆணையராக மாற்றலாகி சென்னையில் பணியாற்றினார். அப்போது சென்னையில் சட்டம் ஒழுங்கில் பணியாற்றிய வெகு சில உயர் அதிகாரிகளில் பவானீஸ்வரியும் ஒருவர். ஒருமுறை பத்திரிகையாளர்கள் பெண்கள் காவல்துறையில் பணியாற்றுவதில் பல சிக்கல்கள் இருப்பதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதே என கேள்வி எழுப்ப, எல்லா துறைகளிலும் சவால்கள் இருக்கும், காவல்துறையிலும் அந்த சவால் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இரவு வீட்டுக்கு சென்றால் மன நிம்மதி இருக்கிறது என்பதே போதும். பெண்ணாக இருக்கும் போது காவலர்கள் சல்யூட் அடிக்க மாட்டார்கள். ஆனால் நம் திறமைகள் அவர்களின் கைகளை உயர்த்தி சல்யூட் அடிக்க வைக்கும் என உற்சாகமாக பதில் உரைத்தார். சென்னையில் சிறப்பாக பணியாற்றியவர் திடீரென போக்குவரத்து காவல்துறைக்கு மாற்றப்பட்டார். இணை ஆணையராக பதவி உயர்வோடு அந்த பணி கொடுக்கப்பட்டாலும் சட்டம் ஒழுங்கில் திறமை மிக்க வெகு சில பெண் அதிகாரிகளில் ஒருவரை ஏன் போக்குவரத்துக்கு மாற்ற வேண்டும் என கேள்விகள் பறந்தன. ஆனாலும் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார் பவானீஸ்வரி. அடிக்கடி சோதனைகள், காவலர்களுக்கு விழிப்புணர்வு, தேவையான போக்குவரத்து மாற்றம், மத்திய கண்காணிப்பு என பல அதிரடிகள் பவானீஸ்வரியின் தலைமையின் கீழ் வந்தன. மொத்த போக்குவரத்து துறையும் பம்பரமாக சுற்றி சுழன்றது. அந்த சமயத்தில்தான் டிராபிக் டிபார்ட்மெண்ட் என்று சொன்னாலே சென்னை மக்களுக்கு பவானீஸ்வரி என்ற பெயர்தான் ஞாபகம் வரும் அளவுக்கு பல ஆண்டுகள் அங்கு பணியாற்றியவருக்கு அடுத்த பதவி உயர்வு தேடி வந்தது. DIGயாக பதவி உயர்வு பெற்று திருச்சி சரகத்துக்கு சென்றார். அங்கும் சிறப்பாக பணியாற்றினார். பவானீஸ்வரியின் சிறப்பான பணியை அங்கீகரிக்கும் வண்ணம் மாநில அரசின் காவலர் பதக்கம் தேடி வந்தது. பின்னர் IGயாக பதவி உயர்வு பெற்ற பவானீஸ்வரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு மாற்றப்பட்டு சிறப்பு விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்கினார். அப்போதுதான் பல்வேறு முக்கிய அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகள் அவரால் கையாளப்பட்டன. ஆனால் திடீரென பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு அத்துறையின் இணை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு காவல்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய சம்பவம் அரங்கேறியது. IG பவானீஸ்வரி மாற்றம், கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மேற்கு மண்டல IGயாக மாற்றம் என செய்திகள் தொலைக்காட்சிகளில் ஓடத் தொடங்கின. இதில் என்ன இருக்கிறது என யோசிக்கும் போதுதான் அந்த செய்தி பளீரென தெரிந்தது. சுமார் 23 ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே தலைமையேற்று நடத்தி வந்த ஒரு பதவியில் முதல் முறையாக ஒரு பெண் காவல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அது. பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு அதிரடிகளை தொடங்கினார் பவானீஸ்வரி. எல்லை பகுதிகளில் கண்காணிப்பை அதிகப்படுத்தினார். அனைத்து இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அதிரடி கைதுகள், விசாரணைகள் அரங்கேறின. குறிப்பாக முதியோர்களை, பெண்களை குறிவைத்து நடந்த குற்றச் சம்பவங்களில் கரார் காட்டினார். குற்றங்களை முன்கூட்டியே தடுக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியதோடு 3வது கண் என்ற திட்டத்தை செயல்படுத்தினார். தன்னுடைய கண்ட்ரோலில் வந்த 8 மாவட்டங்களில் தனியாக வசிக்கும் முதியோரை கணக்கெடுத்து காவலர் செயலியை இன்ஸ்டால் செய்ய வைத்து உதவினார். இதனால் சல்யூட் அடிக்க மறந்த கைகள் தானாகவே மேலேறி அவருக்கு சல்யூட் வைத்தன. குடியரசுத் தலைவரின் காவலர் மெடலும் தேடி வந்தது. இதன் பின்னர் கடலோர காவல் படை மற்றும் ஆவடி கூடுதல் ஆணையராக பணியாற்றி வந்த பவானீஸ்வரி தற்போது முதலமைச்சர் விஜயின் சிங்கப்பெண் படையின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பணியாற்றிய இடங்களில் எல்லாம் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் தனி கவனமும் அக்கறையும் கொண்டு செயல்பட்ட ஒரு திறமையான அதிகாரியை சரியான பணிக்கு டிக் அடித்திருக்கிறார் முதல்வர் விஜய்.